Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் இல்ல பள்ளிப்பாளையம் கிடையாது, சிந்தாமணி சிக்கன் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம் போல சின்ன வெங்காயம் இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பெரிய காஞ்ச மிளகாய், நல்லா பெருசு பெருசா கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, நல்லா கலரா இருக்கிறதா தேடி எடுத்துக்கிட்டேன். 8 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம தட்டி போட்டாலே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சரி பேஸ்ட்டும் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ஹைலைட்டே வந்து இவர்தான். பார்த்தீங்களா சிக்கன். எனக்கு நான் ஏன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லிட்டு சிந்தாமணி சிக்கன் சொன்னேன்னா, இது கடையில வந்து சிந்தாமணி சிக்கன் தான் சொன்னாங்க. இவ்வளவு அழகா குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க. நம்ம சொல்லி வாங்கினாலே சூப்பரா கட் பண்ணி கொடுத்துட்றாங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு தான் சிக்கன் வாங்கியிருக்கோம். 1/2 kg இல்லாம கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கோம். போதும்ட்டு நைட்டு தான் செய்யறோன்றதுனால போதும், நான் கம்மியாவே வாங்கியாச்சு. இதுக்கு வந்து நான் அந்த காஞ்ச மிளகாய் வந்து நம்ம அது விதை எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். நீட்டா இப்படியும் போடலாம். நான் பார்த்து உங்க சேனல்ல வந்து நல்லா நீட்டா தான் போட்டாங்க. நான் கடைசியா சொல்றேன், யார் சேனல் பார்த்து நான் வந்து சிந்தாமணி சிக்கன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு இப்படி 3 பீஸா கட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த விதையெல்லாம் வந்து கீழே விழுந்துரும். அப்படி விழாத பட்சத்துல இந்த மாதிரி நீங்க இப்படி முட்டிட்டீங்கனாலே எல்லா விதையுமே கீழே விழுந்துரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வானல் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் இருந்துச்சுன்னா இது இன்னும் நல்லா இருக்கும். இப்ப என்கிட்ட இல்லைன்றதுனால நான் கோல்டு வினரே சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சுங்களா. ஆயில் சேர்த்துட்டு அப்படியே உடனே நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, ரொம்ப ஹீட் ஆக வேணாம் ஆயில், அதுக்குள்ளவே நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. காஞ்ச மிளகாய் போட்ட உடனே பாருங்க என்ன கலர், நல்ல கலர் ஆயிடுச்சு இல்லையா. காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுல வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. இதுல வந்து நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சோம்பு அந்த மாதிரி எதுனா வேணா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு அது எதுவுமே செய்யவே இல்லை. அதோடைய ஃபுல் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கணும்னா நம்ம மற்ற எதுவுமே ஆட் பண்ணாமலே அதோடைய ஒரிஜினலா எது செய்யணுமோ அது மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்பதான் அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அது கூட நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், கடைசியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப தீர மாதிரி வதங்கவும் வேணாம், அதுக்காக வதங்காமலும் இருக்கக்கூடாது இல்லையா. நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல வரணும்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ் வரட்டும். இதை நல்லாவே செஞ்சு பழகினவங்க வந்து இதுல ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லுங்க, பார்த்துட்டு பாக்குறவங்க சொல்லுங்க. இது நல்லா வதங்கிறதுக்குள்ள நான் வந்து இந்த கறியை வந்து நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்கன் நல்லாவே கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன், வாஷ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அந்த நேரத்துல நம்மளுக்கு வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சும்மா நல்லா ஒரு ஸ்பூன்ல நல்லா நிறையவே எடுத்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இதுல வந்து உப்பு இப்போதைக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். லாஸ்டா வந்து எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமா தான் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா இது லைட்டா சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஓகேங்களா. இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், நான் மூடி போட்டுறேன். ரசம் வந்து ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இந்த சிக்கன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்களா. வாவ், பாருங்க, நம்ம தண்ணியே இல்லாம தானே வச்சோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி வந்திருக்கு, தெரியுதா?
தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியே போதுமானது. இதையே நம்ம வந்து கிளறி கிளறி விடுவோம். இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களா, இதுவே அப்படியே நல்லா நின்று பொறுமையா வேகட்டும். இது நல்லா வெந்துகிட்டே இருக்கும் போதே இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்லைஸா தேங்காய் கட் பண்ணிருக்கேன்ட்டு இதை வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல மெயின் பாயிண்டே இது தேங்காய் தான். இதை நம்ம வேகும் போதே இதை ஆட் பண்ணி வேக வச்சிருந்தோம்னா அந்த ஸ்மெல்லும் சேர்த்து சூப்பராகவே இருக்கும். வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பாத்தீங்களா வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இன்னும் லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கு பாத்தீங்களா, அது போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஆனா வெந்துருச்சுதான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். லாஸ்டா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஓகே, சாப்பிடும் போது பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, வாசனையே நல்லா இருக்கு. சீக்கிரமா போடுமா சாப்பாடு. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது. ஆனா இதான் செகண்ட் டைம் செய்யறோம் இல்லமா? ஆமாமா. ரசம் சுட சுட சோறு சுட சுட சோறுல காலையில வச்ச சாதம், ரசம், அதுக்கு தொட்டுக்கிற டிஷ் தான் சூப்பர் டிஷ். ரசம் இதுதான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனாமா? பள்ளிப்பாளையம் சிக்கன். என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? சிந்தாமணி. யார் சொன்னா? சிக்கன் வாங்குனது. சிந்தாமணி சிக்கனாங்க. நல்லா காஞ்ச மிளகாய். பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். என்னம்மா ஃபர்ஸ்ட் ரசத்தை சாப்பிட்ற? நல்லா இருக்கா? அது நல்ல ரசம் வச்சது. எப்படிடா இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கா? இவரு சாப்பாடு வேணான்னுட்டு வெறும் கறியை மட்டும் சாப்பிட்றாருங்க. எங்க பாப்பாவும் சாப்பிட்றா. நீங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை. இது நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறந்துட்டு நான் மட்டும் கட் பண்ணிட்டேன் வீடியோவை. இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து நான் சங்கீதா வினோத் சேனல்ல பார்த்தா செஞ்சோம். ரெகுலரா நாங்க அவங்க சேனலை வாட்ச் பண்றவங்க. சண்டே விலாகும் சாட்டர்டே விலாக்லயும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி செஞ்சது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி செஞ்சுருப்பேன். அது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்குது. இது உண்மையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கிரெடிட் எல்லாம் யாரை போய் சேரும்? செஞ்ச எனக்கு தான் வந்து சேரணும். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.